Champs, this is Megavashini Saravanan making you this video, and in this video we are going to distinguish between the mass selection and the pure line selection. In our past videos we have seen individually about the mass selection and the pure line selection, and here we are going to have a comparison. Of course எல்லா விஷயத்துலையுமே கம்பேரிசன் இருக்குது. பட் நம்ம பேரண்ட்ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ எஸ்பெஷலி ரிலேட்டிவ்ஸ் நம்மளை யாரோ ஒருத்தரோட கம்பேர் பண்ணாங்கன்னா அஃப்கோர்ஸ் வி கெட் டென்ஸ்டு. கண்டிப்பாக கம்பேரிசன் இருக்கணும். யாருக்கு நடுவில் இருக்கிறது தான் முக்கியம். கம்பேர் யூ வித் யார் செல்ஃப், அதாவது உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு நாம் பெட்டராக பண்ணணும். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்போர்ட் கார்டு எடுத்துக்கலாம். நம்மளோட ரிப்போர்ட் கார்டில் ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸை விட இந்த எக்ஸாம்ஸ் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கோமா, நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சிருக்கோமா, இதுதான் நம்மளுடைய கம்பேரிசனாக இருக்கணும். ஸோ வி கேன் கம்பேர் வித் அதர்ஸ். ஆனால் அந்த கம்பேரிசன் வந்து ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் போகணுமே தவிர ஒரு நெகட்டிவ் ஆங்கிளில் போகக்கூடாது. ஸோ வித் திஸ் ஐ வுட் லைக் டு பிகின் மை செஷன் distinguish between mass and the pure line selection. இதில் ஜஸ்ட் 8 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 8 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 5 மார்க் கொஷன்லையோ இல்லை ஒரு 2.5 மார்க் கொஷன்லையோ கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். So mass selection versus pure line selection. So pure line selection, it can also be mentioned in the short form as PLS. PLS அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் லாங்குவேஜை ப்ளீஸ்ன்னு கிடையாது. இட் இஸ் நத்திங் பட் பியூர் லைன் செலெக்ஷன். ஸோ நம்ம ஃபர்தர் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகிறப்ப வந்து they would not explain the entire steps or the entire process involved in pure line or the mass selection or even the other selection or the breeding methods. So they would just say the word which interprets or which is confined to the entire process. Okay, ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், வெரைட்டி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அக்கார்டிங் டு த மாஸ் செலெக்ஷன் தட் இஸ் த வெரைட்டி ரிலீஸ் பண்ணுற எல்லா வெரைட்டியுமே இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் செவரல் பியூர் லைன், அதாவது ஒரு மல்டி லைனாக இருக்கும். ஹியர் பியூர் லைனை பார்க்கும்போது நியூ வெரைட்டி இஸ் பியூர் லைன், நம்ம ரிலீஸ் பண்ணுற வெரைட்டி பியூர் லைனாக இருக்கும். பட் ஃபார் த மாஸ் செலெக்ஷன் நியூ வெரைட்டி இஸ் அ மிக்சர் ஆஃப் செவரல் பியூர் லைன். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் பியூர் லைன் அப்படின்றது சொல்கிறாங்க. இங்கே மாஸ் செலெக்ஷன் பொறுத்தவரைக்கும் இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் செவரல் பியூர் லைன். ஓகே, ஸோ இந்த சீட்ஸை பற்றி நம்ம முன்னையே சொல்லியிருப்போம். இது வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கும், அதாவது ஒரே மாதிரி சிமிலராக இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ பட் இதோடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படி தான் பியூர் லைன் செலெக்ஷனுக்கு அட்வான்டேஜாக மாறுது. அஃப்கோர்ஸ் அட்வான்டேஜ் இஸ் தட் த சீட்ஸ் ஆர் யூனிஃபார்மாக. சீட்ஸ் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால சீட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பட் இங்கே மாஸ் செலெக்ஷனில் வந்து சீட்ஸ் வந்து நான் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால சீட் செலெக்ஷன் ப்ரோக்ராமுக்கு வந்து சில டிஃபிகல்ட்டிஸ் நடந்து இருக்குது. அண்ட் தி அதர் பாயிண்ட் இஸ் தட் ப்ராஜெனி டெஸ்ட். ப்ராஜெனி டெஸ்ட் தான் ஒரு ஹைலைட்டிங் டிஃப்ரென்ஸாக. ஸோ ப்ராஜெனி டெஸ்ட் இஸ் கேரிட் அவுட் in pure line selection, whereas progeny test is not carried out in the mass selection. So ஒரு rewinding question என்ன அப்படின்னா, progeny test கண்டுபிடிச்சது யார்? Progeny test was first given by Will Morin, whereas pure line test, that is the pure line theory, it was given by who? ஜஹான்சன். ஓகே, ஸோ இது ரெண்டு கொஸ்டின் ரொம்பவே குழப்பம். ஸோ ஹாஃப் மார்க்கில் கேட்டால் கண்டிப்பாக இது நம்ம தப்பு பண்ணிடவே கூடாது. ஓகே, தென் while மூவிங் டு தி ஃபர்தர் 4 பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது டியூரேஷன், அதாவது பியூர் லைன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ் செலெக்ஷனோட டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி தான், நியர்லி 5 to 7 years தான். பட் while மூவிங் டு தி பியூர் லைன் செலெக்ஷன் இட் டேக்ஸ் நியர்லி 9 to 10 years. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே, அதாவது ஃப்ரம் செகண்ட் டு த 6th பாயிண்ட், 6th or 5th பாயிண்ட், இது எல்லாமே வந்து நம்ம வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் கம்பேரிசன் அப்படிங்கிறதால ஐ ஹேவ் டு மென்ஷன் எவ்ரிதிங் ஹியர், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்குள்ள யுனைட்டி என்ன அப்படின்னா, ஆஸ் வி செலக்ட் த பிளான்ட் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபீனோடைபிக் கேரக்டர். ஓகே, ஸோ அதாவது ஒரு பிளான்ட்டை பார்த்து அதோடைய சீட்லிங்ஸை பார்த்து ஃபீனோடைப்பிக்கலாக இது குட் ஓகே அப்படின்னு நாம் டிசைர் பண்ணுற, நாம் ஃபீல் பண்ணுற பிளான்ஸை மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம இதுதான் வந்து ஃபர்தர் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்ணுறோம். ஓகே, மல்டி லொகேஷனல் ட்ரெஸ், ப்ரிலிமினரி ட்ரையல், மல்டி லொகேஷனல் ட்ரையல் அண்ட் ஃபர்தர் அதர் சீட் மல்டிப்ளிகேஷன், இந்த மாதிரி மற்ற ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணுறோம். ஓகே, அண்ட் இட் இஸ் அப்ளைடு ஃபார் செல்ஃப் அண்ட் கிராஸ் பாலினேட்டட் crops. அதாவது மாஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ளைட் ஃபார் எவ்ரிதிங், மாஸ் எல்லாத்துக்குமே, செல்ஃப் கிராஸ் அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவோம். பட் பியூர் லைன் செலெக்ஷன் இஸ் ஹைலி கன்ஃபைன்ட் வித் செல்ஃப் அண்ட் ஆஃபன் கிராஸ் பாலினேட்டட் crops. ஓகே,
அண்ட் நம்ம எங்கள் ஃபினோடைப்பிக்கை செலக்ட் பண்ணும்போது எத்தனை பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா மாஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ரியலி ஹியூஜ் 200 to 2000 plants தான். பட் வெல் மூவிங் டு பியூர் லைன் செலெக்ஷன் இட் இஸ் ரியலி the rate is highly curtailed to 200 to 300. So these are the major differences between the pure line and the mass selection. So I would like to have a revision of this. So இதுக்கு ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. So let me tell that. So first thing அப்படின்னு பார்க்கும்போது release of variety. So mass selection பொறுத்த வரைக்கும் the new variety is a mixture of several pure line, but for pure line selection the new variety is a pure line. That's it. So மற்ற பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ரிலேட்டிவிட்டி இருக்கும். let me tell you that. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா அதாவது சீட்ஸுடைய அப்பியரன்ஸ் ஆனது வந்து யூனிஃபார்மாக இருக்குன்னு பார்க்குறோம் ஃபார் பியூர் லைன் செலெக்ஷன். ஸோ ஒரு செலெக்ஷனுக்கு சொல்கிறோம் அதோடைய ஆப்போசிட் நம்ம இன்னொரு செலெக்ஷனுக்கு வச்சுக்கலாம். ஸோ வந்து யூனிஃபார்மாக இருக்கும். யூனிஃபார்மாக இருக்கிறனால சீட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வில் பி ஈஸியாக இருக்கும். அண்ட் தி அதர் இஸ் ப்ராஜெனி டெஸ்டிங்கை கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ மாஸ் செலெக்ஷனுக்கு போகும்போது சீட்ஸ் ஆனது நான் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ நான் யூனிஃபார்மாக இருக்கிறதுனால சீட் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் வில் பி tough. Okay, and the progeny test is not carried out. And while moving to the further points, நம்ம plants select பண்ணும்போது both ரெண்டுத்துக்குமே வந்து phenotypic character பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணுற பிளான்ஸ் எவ்வளோ நம்பர்ஸில் இருக்கும் அப்படின்னா ஃபார் மாஸ் செலெக்ஷன் இட் இஸ் 200 to 2000, whereas for pure line selection it is 200 to 300. and நம்ம இது எந்த பிளான்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணுறோம் மாஸ் செலெக்ஷன் ஃபார் both self and cross pollinated crops. For pure line selection we apply only for the self and often self pollinated crops. So the duration அப்படின்னு பார்க்கும்போது மாஸ் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் duration is very, that is when compared to pure line selection is low, that is 5 to 7 years, but for pure line selection the duration is nearly 9 to 10 years. So these are the major differences between the mass and the pure line selection. So with this I would like to end up my session. So have a comparison, but this comparison should be in a positive or an optimistic angle. Okay, so with this I would like to wind up my session. Hope that you got at least a bit of knowledge regarding this topic. Stay tuned guys. Bye.